வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் அத்தியாயத்தில் 1.5ல் 7வது கணக்கு பார்க்குறோம். எஃப் சச் தட் ஆர் டு ஆர் மற்றும் ஜி சச் தட் ஆர் டு ஆர் ஆனது முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஜி ஆகியவை ஒன்றுக்கு ஒன்றானதா மற்றும் எஃப் டாட் ஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என்று ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு, இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. எப்பயும் போல தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா என்னது? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியுடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதலாம். இல்லை ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நிழல் உரு வெவ்வேறானதாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு பேர். பலவற்றிற்கும் ஒன்றான சார்பு ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா ஓகேவா? சரி, இப்போ வேறு உறுப்புகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கணும். தொடர்புபடுத்தப்பட்டிருக்குன்னா வேறு உறுப்புகள் இருக்கணும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 கொடுத்துட்டாங்களா? சரி, எஃப் ஆஃப் எக்ஸில் உள்ள நம்ம பிரதியுறோம். ஃபஸ்ட்டு எஃப்க்கு 0 கொடுக்குறோம். 0 கொடுத்தோம்னா என்ன வரும்? 0. அடுத்து என்ன வரும்? எஃப்க்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது 1. எஃப்க்கு -1 கொடுக்குறோம். அப்போனா என்னது? -1. இப்போ ஆறுங்கும்போது நம்ம 0 கொடுக்கலாம். ஆனால் 0 கொடுக்கும்போது அது ஒரு உறுப்பு இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் என்னது? தனித்தனி உறுப்புகள் உள்ளனவா? எஃப் ஆஃப் 1ன்னு போட்டால் 1 வரும், -1 போட்டால் -1 வரும். அப்போனா இது என்ன சார்பு? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் வேறு நிழல் உரு உள்ளன. அப்போனா இது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் 1-to-1 சார்பு. 1-to-1 சார்பு. ரீசன் என்னது? ரீசன் ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெவ்வேறு நிழல் உரு உள்ளன. ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெவ்வேறு நிழல் உரு உள்ளன. ஏயிலும் கொடுக்கலாமா? ஆர் டு ஆர்னு தான் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு நிழல் உரு கொண்டுள்ளதான். வெவ்வேறு நிழல் உரு இருப்பதால் தான் இது என்னது? 1-to-1 சார்பு. ஓகே, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஜி ஆஃப் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது நம்ம இங்கேயே அதே மாதிரி மதிப்பெண் கொடுத்து பார்ப்போம். எக்ஸ் பவர் 4. ஜி ஆஃப் எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது 1, -1 கொடுக்குறோம். -1 கொடுக்கும்போதும் 1 வருது. ரெண்டுக்கு ஒரே நிழல் உரு வந்திருக்கு. அப்போனா என்னது? இது ஜி ஆஃப் எக்ஸ் 1-to-1 சார்பு அல்ல. ரீசன் என்னது? ரெண்டுக்கும் ஒரே நிழல் உரு வந்திருக்கிறதுனால இது என்னது? 1-to-1 சார்பு அல்லன்னு எழுதணும். ஜி ஆஃப் எக்ஸ் 1-to-1 சார்பு அல்ல. ரீசன் என்னது? ஒரே நிழல் உரு இருப்பதால், ஒரே நிழல் உரு உள்ளதால். இதுக்கு பேர் என்னது? பலவற்றுக்கு ஒன்றான சார்பு. புரியுதாமா? இது ஒரே நிழல் உரு வெவ்வேறு இருந்தால் தான் அது 1-to-1 சார்பு. ஒரே நிழல் உரு இருக்கிறதுனால இது பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கேட்டிருக்காங்க. அதனால அல்லன்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி டாட் எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக ஆராய்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஜி டாட் தான் என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸின் அடுக்கு 4. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸின் அடுக்கு 5. இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸின் அடுக்கு 5 போட்டு மேலே 4 போகிறோம். அப்போனா எக்ஸின் அடுக்கு 20. இப்போ இதுக்கு அதே மாதிரி நம்ம மதிப்பெண் கொடுத்து பார்க்குறோம். மதிப்பெண் கொடுத்து பார்த்தோம்னா என்ன வரும்? எஃப் டாட் ஜிக்கு 1 கொடுக்குறேன். 1 கொடுக்கும்போது என்ன வரும்? 1. எஃப் டாட் ஜிக்கு -1 கொடுக்குறேன். -1 கொடுக்கும்போதும் 1. ரெண்டு ஒரே நிழல் உரு வந்திருக்கிறதுனால இது என்னது? ரெட்டையன். மேலே ரெட்டையன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வரும் ஆன்சரு. அதனால் என்ன வரும்? எஃப் டாட் ஜியும் 1-to-1 சார்பு அல்ல. ரீசன் புரியுதா? ரெண்டுக்கும் என்ன நிழல் உரு உள்ளது? ஒரே நிழல் உரு உள்ளது. ஒரே. இதற்கு பேர் என்னது?
ஒன்றிற்கு பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்புன்னு சொல்லணும். இது ஆக்சுவலாக இது வந்து ஒன்றன் டு ஒன்றன் சார்பு அல்ல. அதனால் ரீசன் வந்து என்னது, ஒரே நிழலுரு உள்ளதால் ஒன் டு ஒன் சார்பு அல்ல. புரியுதா மாணவர்களே? கணக்கு தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டு செஞ்சிட்டோம்னாலே போதும். எளிமையாக இதெல்லாம் வந்து மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது. அடுத்த கணக்கில்